வீடியோ இருக்குல்ல, அது ஊருக்கே தெரிஞ்சது, அதை எதுக்கு இடையில போடுவானே. அந்த மாமா வீடியோவில் அவங்க சொல்லி நீங்கள் செய்கிற அந்த அழகு இருக்குது பாருங்க, அதை பார்த்தோன்னே தமிழ்நாட்டு பெண்களுக்கெல்லாம் அப்படி ரொமான்ஸ் கொட்டி வெளியே வந்துருந்துருக்கோம். ஈழத்தமிழர்கள் ரத்தத்தை குடிக்கும் பெருந்திருடன் சீமாண்டி, ஈழத்தமிழர்கள் ரத்தத்தை குடிக்கும் பெருந்திருடன் சீமாண்டி. போற போக்கில் அண்ணன் ஒன்று சொன்னாரு, பிசுறு கொசுருன்னு சொல்லுவேன், என்ன மசுருக்கு நீ கேட்குறன்னு கேட்குறாரு. பிசுறு மசுறு கொசுரு, இந்த எஸ்பி ஐபிஎஸ் ஏசி உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை. நான் யார் கூட பேசுறேன், நான் எங்க எச்சி துப்புறேன், நான் எங்க ஒண்ணுக்கு போறேன், இதான் பார்ப்பீங்களா அப்படின்னு அண்ணன் கேட்குறாரு. நீங்க தான் அரசியல் தலைவர், மானமுள்ளவர்னா ஊரு சிரிச்சு விடும்னே, கூசாம கூத்தடிக்கிறத நிறுத்துங்கண்ணே. வணக்கம் தோழர்களே. 2 நாளா ஒரே குஷியில இருக்குங்க தமிழ்நாடே. சும்மா அத்திர விட்டுருக்காரு எங்க அண்ணன் சீமான். அண்ணன் மேடையில் ஆட, தம்பி தங்கச்சிங்கெல்லாம் விசில் அடிக்க, ஒரே கூத்தா இருந்திருக்கு தமிழ்நாடே. அப்புறம் நம்ம பங்குக்கு நம்ம தம்பிங்க கூட கொஞ்சம் கூட குறையா அடிச்சு போட்டுருவானுங்க, அப்புறம் வச்சு செஞ்சு ஓட விட்டுருக்கானுங்க. இதெல்லாம் பேசாம இருக்க முடியுமா? நம்ம வேற சொந்த வேலையா ஊருக்கு போய் தொலைஞ்சிட்டோம். அந்த நேரத்தில் இந்த வேலையெல்லாம் நடத்தியிருக்கு இந்த கும்பல். அதுலயும் அண்ணன் ஆரம்பிச்சாரு பாருங்க, சும்மா அத்த கலங்க அப்படி ஆரம்பிச்சிருக்காரு. என்ன தெரியுமா? 1000 மானமுள்ளவனோடு போராடலாம், ஒரு மானங்கட்டவனோடு போராட முடியாது. கட் பண்ற. 1000 மானமுள்ளவனோடு போராடலாம், ஒரு மானங்கட்டவனோடு போராட முடியாது. அதைத்தானே நாங்களும் சொல்றோம். 13 வருஷமா உங்களோட போராடி 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 என்னத்த சொல்றது? அப்படியே எங்க ஐயா அன்னைக்கே சொல்லிட்டாங்க, 1000 மானஸ்தங்களோட போராடி ஜெயிச்சுக்கலாம். எல்லாத்தையும் உதுத்தவன், என்ன நடந்தாலும் எதுவுமே நடக்காத மாதிரி சொல்றவன், தன்னைத்தானே காதலிச்சுக்கிட்டு அடிச்சு விடுறவன், கதையா பேசி காதல ரத்தம் வர வைக்கிறவன் வருவான். அவன் பேரு மானங்கட்டவன். அந்த மானங்கட்டவன் பேசி பேசியே சாவடிப்பான் அப்படின்னு 13 வருஷத்துக்கு முன்னாடியே ஐயா சொல்லிவிட்டு போயிட்டாரு. அது இன்னைக்கு தான் அண்ணன் யோசிச்சு பார்த்துருக்காரு மேடையில் நின்று. ஷோயோ அதுலேயும் சொல்றாரு அண்ணன், அதை படிச்சு விட்டு நம்ம மானமுள்ளவங்களா ஆயிட்டோம். என்ன கண்ணாடியை சிரிச்சிரும்னே, இதுதான் இட்லின்னா சட்னியே சிரிச்சிரும்னே. நீங்க தான் அரசியல் தலைவர், மானமுள்ளவர்னா ஊரு சிரிச்சு விடும்னே, கூசாம கூத்தடிக்கிறத நிறுத்துங்கண்ணே. அதுலயும் அண்ணன் கேட்டார் பாருங்க, 1 வாரம் ஊற வச்சு செஞ்சாங்க தமிழ்நாட்டில். அவர் ஆடியோ ரிலீஸ் தான். சினிமாவெல்லாம் தோத்து போச்சுன்னு வச்சுங்க, அது மில்லியன் கணக்கில் போகுது. அண்ணன் அப்படி அல்லப்பற தெரிக்க விட்டாரு, கள்ளப்படுறேன் அல்லப்படுறேன்னு அப்படி வந்து நின்று அல்லப்பற கிளப்புனாரு. அது பூரா அவுட் ஆகி போய் ஊர் உலகம் பூரா சேர்ந்து நின்றுக்குச்சு, கூடி பார்த்து குத்தி விட்டுருச்சு. அதுதான் அண்ணனுக்கு ரொம்ப கொடசலா இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால அண்ணன் இன்னைக்கு மேடையில் சொல்றாரு, இந்த எஸ்பி ஐபிஎஸ் ஏசி உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை. நான் யார் கூட பேசுறேன், நான் எங்க எச்சி துப்புறேன், நான் எங்க ஒண்ணுக்கு போறேன், இதான் பார்ப்பீங்களா அப்படின்னு அண்ணன் கேட்குறாரு. சாச்சா, அந்த கன்றாவி கருமாந்தரம் எங்களுக்கு எதுக்குண்ணே? நீ ஏன் ஒரு இத்த பீஸு ஏதோ திரள் நிதியில் கஞ்சியை குடிச்சு வித்துடுற, ஒன்னைய போய் எதுக்குண்ணே உத்து பார்க்க போகிறோம்? அதெல்லாம் செஞ்சதே உன் தம்பியை தானே. நல்லா யானை கூடமா சிக்கிருக்கியோ போல இருக்கு. ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் அள்ளி விட வெளியே வந்து நிற்கிது, வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறதே உங்கள் தம்பியை தான். அதைவாது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்கீங்களே அப்புறாணியா, திடீர்னு அண்ணங்களுக்கு காளியம்மா மேலே அப்படின்னா பாசம். அது ஒரு வெங்காயம் கிடையாதுண்ணே. யார் பாதிக்கப்பட்டாலும் கூட நிற்க சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டாங்க. யார் பிரச்சனைக்குள்ளானாலும், யார் ஒடுக்கப்பட்டாலும், யார் அவமரியாதைக்குள்ளானாலும் போய் நில்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால நின்னோம். வேற ஒரு பந்தமும் இல்லை, சொந்தமும் இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. நீங்க வேற. அதுல அண்ணன் கொதிச்சிருக்கிறாரு. அப்படி நீ ரொம்ப அக்கறைப்படுறவனா இருந்தா மாரியம்மா நின்னுச்சுல்ல, அங்க போய் நின்று மாரியம்மா மாரியம்மான்னு பேசி ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே. எங்களுக்கு எதுக்குற இந்த கருமாந்திரம்? உங்க பேரை சொன்னாலே ஒரு வயலும் ஓட்டு போட மாட்டான். தமிழ்நாடு அப்படி ஒரு ஸ்கிரிப்டா இருக்கீங்க நீங்க. இங்க என்டர்டைன்மெண்ட் ஸ்கிரிப்டுக்கெல்லாம் பெருசா வேல்யூ இருக்காதுனே. அடுத்த என்டர்டைன்மெண்ட் வந்தா இது காலி ஆயிரும், இது ஜோலி முடிஞ்சிடும். அதனால காளியம்மாவுக்கு போய் உட்கார்ந்து ஊழியம் பார்க்கறது எங்க பொழப்பு கிடையாது. போற போக்கில் அண்ணன் ஒன்று சொன்னாரு, பிசுறு கொசுருன்னு சொல்லுவேன், என்ன மசுருக்கு நீ கேட்குறன்னு கேட்குறாரு. பிசுறு மசுறு கொசுறு, பிசுறு கொசுறு மசுறு.
எப்படி பாருங்க, எதுகை மோனையா அண்ணன் பேசியிருக்காரு பாருங்க. ஆஹா, ஆனால் கூச்சலாச்சம் இல்லாமல் கீழே உட்காந்து ஒரு கூட்டம் கை தட்டுச்சே, நீ எல்லாம் அந்த மானம் உள்ளவர்கள் இருக்கிறவங்கண்ணா? அடப்பயலுகளா, மானம் இருக்கிறவனே இப்படித்தானா? அப்போ மானம் இல்லாத பயலுக எப்படி இருப்பீங்க? இல்லை நான் கேட்குறேன், பிசுறு மசுறு அப்படின்னு உங்கள் அண்ணன் மேடையில் பேசுகிறாப்புல. காளியம்மாவை நான் பிசுறுன்னுவேன், கொசுறுன்னுவேன், நீங்கள் என்ன மசுறு கேட்குறீங்க அப்படின்றாரு. கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை? ஒரு பொம்பளை பிள்ளை அது பாட்டுக்கு ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அதை பிடிச்சி அரசியலுக்கு இழுத்துட்டு வந்து மேடையை ஏறி விட்டு ஊரெல்லாம் அடிவாங்க விட்டு கடைசியில் அந்த பிள்ளைய நீங்களே கேவலப்படுத்துவீங்க, பிசுறு மசுறு கொசுறுன்னுவீங்க, உட்காந்து எல்லாம் வேடிக்கை வைப்பாங்களே. தமிழ்நாடியா? ஏன்னா உத்தரப்பிரதேசம் பீகாரில் இருக்க நினச்சிக்கிட்டு இருக்கியா? யார் எதை செஞ்சாலும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படி ஓரமாக போகிறதுக்கு? இங்கே முடிச்சு விட்ருவோம். பகை நட்பு எல்லாத்தையும் தாண்டி நேர்மையான அறம் வேண்டும்னு நினைக்கிற ஆளுங்க நாங்கள், ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் ஒரு பிட்டா போட்டார் பாருங்க எங்கள் அண்ணன், அதுதாங்க பெரிய பிட்டு. ஹே, நான்லாம் அப்பே ஆத்த பேச்சையே கேட்க மாட்டேயா, நாங்கள்லாம் அப்பே ஆத்த பேச்சையே கேட்டதில்லடா. அதுதான் தெரியுதுல்ல இந்த தருதலத்தனம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, அப்பே ஆத்த பேச்சை கேட்டு ஒழுங்காக படித்து ஒழுங்காக வேலை பார்த்து விடுற பிள்ளைகளுக்கு ஏன் வரப்போகுது? உங்களை மாதிரி எதுக்கு லாய்க்கலாமோ மொடாக்கல்ல குடிச்சு விட்டு மல்லாக்க கிடக்கிறவனுக்கு எதுக்கு அறிவு வரப்போகுது? சரி, ஓகே, அடுத்த பாயிண்ட் சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டால் அடுத்த பாயிண்ட் சொன்னார் பாருங்க, மிலிட்ரியில் போய் ரிட்டையர்ட் ஆகிருப்பேன், இல்லைனா வாத்தியார் ஆகிருப்பேன். அப்பாடா, நம்ம மிலிட்ரியும் நம்ம பள்ளிக்கூடமும் ஒரு நூலில் தப்பிச்சிருச்சுங்க. இல்லைனா அசிங்கப்பட்டு போயிருப்போம், இதெல்லாம் வாத்தியாராக போயிருந்துச்சுன்னு என்னத்தை கிழிச்சு தள்ளியிருக்கோம் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கல்ல. மக்கள் கேள்வி வைப்பாங்கல்லங்க. நம்ம தான் கல்வியில் உயர்ந்த தமிழ்நாடு இல்லையா? அப்போ நாங்கள் கேள்வி வைப்போம்ல, இவரெல்லாம் வாத்தியாராக போனால் நினச்சி பார்க்கவே முடியலைங்க, நெஞ்சு வலி வருது. அந்த பிள்ளைங்க என்னத்துக்காகிறது? நல்ல வேலை அண்ணன் அரசியலுக்கு வந்துட்டார். அப்போ அரசியல் என்ன சாக்கடையா? அப்படி சொல்லலைங்க. அரசியலில் ஒரு வாய்ப்பு இருக்குங்க. எப்படி தெரியுமா? வாத்தியாராக இருந்தால் அடிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி மிலிட்ரியிலேருந்து நல்லா வேலை பார்த்தா அந்த கடைசி வரையும் வச்சுக்க தெரியணும். ஆனால் இங்கே அப்படி இல்லைல்ல, அரசியல் அப்படி இல்லைல்ல. மக்களுக்கு உண்மை தெரிஞ்சால் உன்னைய கூப்பில் உட்கார வச்சுருவாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் 13 வருஷம் உன்னைய கூப்பில் உட்கார வச்சுருக்காங்க. என்னமோ பெருசாக பிடிங்கி தள்ள மாதிரியா அறுத்து தள்ள மாதிரியா வந்து அண்ணன் அடிக்கிறாரு. நான்லாம் அப்போவே அப்படின்னு போனேன். எம்பிட்டு கதையை தானே நாங்களும் கேட்போம். கொஞ்சம் புதுசாக ஏதாவது யோசிச்சுடுன்னு சொல்லுனேன். உன்னை பற்றியே சொல்கிறது தான் கதையா? சீமானை ஒழிச்சுப்படணும்னு நினைக்கிறாங்க. 13 வருஷமா 15 வருஷமா அது எங்களுக்கு வேறு வேலை இல்லை பாருங்க. நீங்கள்லாம் ஒரு ஆளுடான்னு நாங்கள்லாம் வீடியோ போகிறதே பெரிய வேலைன்னு விட்டுட்டோம். இப்போல்லாம் சின்ன பசங்க இருக்கிறாங்க, அவங்க அடிச்சுக்குவாங்க, பெரியவங்க பதுமையாக தன்மையாக ஓரமாக போயிடலான்னு நாங்கள் போயிட்டு இருந்தோம். எப்போயாவது இப்படி எசக்கு மசக்காக சிக்கும் போது தான் புடனியில் போடுறது, இல்லைன்னா உன்னை தீண்ட கூட இல்லையே நாங்கள். அப்படி இருக்கும்போது இவரை அழிக்கணும் ஒழிக்கணும் பார்க்குறாங்களாம். அப்படி சீன்லாம் உனக்கு இல்லைண்ணே. நீயே ஒரு இத்த பீஸு, இன்றைக்கோ நாளைக்கோ உன்னை மக்கள் மொத்தமாக மூட்டை கட்டி தூக்கி போட்டுருவாங்க. இப்போயே அப்படித்தான், ஒத்த சீட்டு ஜெயிக்க வாக்கு கிடையாது. இதில் இழுத்து இழுத்து பேசுகிறாரா, ஆமாக வந்தாகன்னு போனேன். அதில் ஒரு பாயிண்ட்டை சொன்னார் பாருங்க, என்னைக்கு நம்மெல்லாம் இப்படி பேசணுமோ, அதுவும் ஒரு பொம்பளையை ஏவி விட்டு இவருக்கு எதிராக பேசணுமா? அண்ணே, நாங்கள் எங்கன்னு ஏவி விட்டோம்? ஓ வண்டவாளத்துப்புறம் தண்டவாளத்தில் ஏற்றுனப்பெல்லாம் அந்த பிள்ளை விஜயலட்சுமி கூட இருந்ததை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க ஒரு ஆடியோவில். அதை ரெக்கார்ட் பண்ணது உங்கள் தம்பி. அந்த ஆடியோவில் என்ன சொன்னீங்க? பெங்களூர்காரையும் நான் சமாளிச்சுப்பேன், நீ எதுக்கு இது பண்ணுற? அப்போனா என்ன அர்த்தம்? இது எதிர்கட்சிகள் கட்டி விட்டுச்சுன்னா, அதாவது உங்களுக்கு எதிராக இருக்கிற கட்சி, உங்களுக்கு எதிர்கட்சிகள் கட்டி விட்டாங்க, அந்த அம்மாவை கிளப்பி விட்டு உங்களுக்கு எதிராக பேச சொன்னாங்கன்னா, நீ ஏன் பேச போகிற? பெங்களூருக்காரியை நான் ஏன் சமாளிச்சுக்கிறேன்னு எதுக்கு சமாளிக்கணும்? உங்ககிட்ட தான் கணம் இல்லைல்ல, தைரியம் இல்லை, எதுக்கு சமாளிக்கணும்? ஏனே நீயா வந்து எங்கள் அப்பையும் குதிரைக்குள்ளே இருக்குன்னு சிக்கிக்கிட்டு இருக்க. அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட்டை போட்டாரு பாருங்க, அதுதான் வெயிட் பாயிண்ட்டு. என்ன சொன்னார் தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்கலாம் இப்போ ஃபாலோயர்ஸ் அதிகமாகிடுச்சான், ஃபேன் ஃபாலோயர்ஸ் அதிகமாகிட்டாங்களாம். பொம்பளை பிள்ளைங்களாம் அங்கே போகிறடி சீமான்றாங்களாம். என்னடா தம்பிங்களா, இந்த கன்றாவியெல்லாம் கேட்கணுமாடா? சரி, இவன் சுடுமூஞ்சின்னு நினச்சோம், இவங்கிட்டையும் ஒரு ரொமான்ஸ் இருக்கு. ஆமாண்ணே, இது எங்களுக்குமே தெரியாம தான் இருந்துச்சு. இந்த சிடுமூஞ்சிக்கு பின்னாடி ஒரு ரொமான்ஸ் இருக்கிறத வீடியோவா விஜயலட்சுமி வெளியிட்ட பிறகுதான் எங்களுக்கே தெரியும். சீமான் ஒரு ரொமான்ஸான ஆள்றான் அப்படின்னு அப்போதான் நாங்களே கண்டுபிடிச்சோம். அந்த மாமா வீடியோ இருக்குல்ல,
அது ஊருக்கே தெரிஞ்சது, அதை இதுக்கு இடையில போடுவானே. அந்த மாமா வீடியோவில் அவங்க சொல்லி நீங்கள் செய்கிற அந்த அழகு இருக்குது பாருங்க, அது பார்த்தோன்னே தமிழ்நாட்டு பெண்களுக்கெல்லாம் அப்படி ரொமான்ஸு கொட்டி வெளியே வந்துருந்துருக்கோம். கொட்டி இல்லையோ, பொங்கி வெளியே வந்திருக்கோம். என்னத்தை பண்ணுறது, என்ஜாய் பண்ணுங்க. வயசான காலத்தில் ஏதோ என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஆனால் நமக்கு என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு கேடுகட்டத்தனமான தலைவனை நான் பார்த்ததே இல்லைங்க. அதில் என்ன தெரியுமா, எல்லா பெண்களும் ஒன்று கூடி ஈவே ராமசாமின்ற ஒரு பெருசை கூட்டிகிட்டு போய் பெண்களே மாநாட்டுக்கு அவரை தலைமை தாங்க வச்சு அவருக்கு பெரியார்னு பட்டத்தை கொடுத்தாங்க. இது பெண்கள் கொண்டாடி கொடுத்த பட்டம். அப்போ கூட பெருசு பெண்கள்லாம் என் பண்ணாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதே இல்லை. ஏன்னா அப்படி சொல்லக்கூடாது, அது ஒரு கண்ணியம் இருக்கணும் தலைவருக்கு. நான் பெரிய அறுத்து தள்ளுவேன், என்னை பார்த்தோன்னே பொம்பளைங்களாம் பின்னாடி அப்படி வர்றாங்கன்னா அப்படி யார் சொல்லுவா? ஒன்ன மாதிரி சொல்லுவோம். புரியுதா? இதை சொன்னது மட்டும் இல்லை தம்பி கார்த்திக், டோன்ட் வரி, பி ஹாப்பி. உங்கள் கூட இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க மேலே கையை வைப்பீங்க, அந்த பொம்பளை பிள்ளைகளை காதலிக்கிறேன்னு சொல்லுவீங்க, அந்த பொம்பளை பிள்ளைங்களை பாலியெல்லாம் சுரண்டிட்டு டாக்டர் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி வந்து பி ஹாப்பி. நல்ல கட்சிடா அவங்க கட்சி. என் செல்ஃபோனை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களை திட்டுற ஒத்தாங்கம்மா அப்படின்றதான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதில் வேற என்னங்க வரலாறு புவியியலுமா இருக்கும். அதே கலிஜு, இந்த கலிஜு ஃபோனில் என்ன இருக்கும்? ஒத்தங்கம்மான்னு தான் இருக்கும். அது கூட என்ன நாங்கள் எடுத்து பார்க்குற அளவுக்கு நீ பெரிய ஆள் கிடையாது. உங்கள் ஆளுகிட்ட எப்படியே சிக்கியிருக்க சதைச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? இன்னொன்றுனே தமிழ்நாடே நாரி கிடக்குது, அதில் என்ன தனிச்சு நாங்கள் வேற வேலை பார்க்கணும்? சும்மா இருங்கண்ணே. அதில் திரும்ப கருணாநிதி பாட்டை போட்டாரு பாருங்க, ஹைலைட்டாக தாங்க. சண்டாளன் கருணாநிதின்னு தானே சொல்லக்கூடாது. நாங்கள் சண்டாளன் கருணாநிதி சொல்லையா? ஏதோ சனி முடிச்ச கருணாநிதி கனி முடிச்ச கருணாநிதி நாங்கள் சொல்லிட்டு போகிறோம். சொல்லு, அதில் யாருக்கு என்னது? செத்து போன பிறகும் உன்னை தூங்க விடாமல் மூளையில் குடசலை கொடுக்குறாருன்னா அடிச்ச அடி அம்புட்டு பெரிய அடி. நீ என்ன வேணாலும் சொல்லுனே. கலைஞர் கருணாநிதி அவங்களுக்கு எதிர்கட்சிகளாக இருந்தாலும் ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய சமூக நீதிக்கு அவ்வளோ வேலை பார்த்தவர். ஓன மாதிரி திரள் நிதியில் தின்னு விட்டு செரிக்காமல் தெருவில் தெரிஞ்சவர் கிடையாது. அப்புறம் பாட்டெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் வருமா? ஏன் நாங்கள் எழுதுனா எங்களுக்கு வராதா கேட்குறீங்களாண்ணே? கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் சீமாண்டி, கிராதகன் சீமாண்டி, பச்சை ஃப்ராடு தான் சீமாண்டி. ஈழத்தமிழர்கள் ரத்தத்தை குடிக்கும் பெருந்திருடன் சீமாண்டி, ஈழத்தமிழர்கள் ரத்தத்தை குடிக்கும் பெருந்திருடன் சீமாண்டி. செல்லும் இடமெல்லாம் பெண்ணை சுரண்டும் சில்லறை சீமாண்டி, செல்லும் இடமெல்லாம் பெண்ணை சுரண்டும் சில்லறை சீமாண்டி. அயோக்கியன் சீமாண்டி, அரசியல சிங்கம் சீமாண்டி, அயோக்கியன் சீமாண்டி, அரசியல சிங்கம் சீமாண்டி. ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்ச லிரிக்ஸில் போட்டேன். இதெல்லாம் போடக்கூடாதுண்ணே அப்படின்னு தான் எங்கள் வீட்டாளர்களும் சொல்லுவாங்க, எங்கள் தோழங்களும் அதான் சொல்லுவாங்க. அதனால் இப்படி நாங்கள் போட்டால் உங்கள் மனசு புண்படாதா அப்படின்னு கேட்குறதுக்காக போட்டேன். புண்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், வேறு லிரிக்ஸ்லாம் புதுப்பாட்டு போட்டுடலாம். சரிதானுங்களே?